ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. துளாராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. உங்கள் வாழ்க்கை என்ன, உங்கள் ஜாதகமே இல்லாமல் துலா லக்னம் துலா ராசியில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்பதை பற்றி அவ்வளவு ரகசியங்கள் தெரிய போகுது. உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து பார்த்துருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ அது மட்டும் இல்லை, எனக்கு ஏன் செல்வம் சேரலை, என் வாழ்க்கை முன்னால் நல்லா இருக்குமா பின்னால் நல்லா இருக்குமா, என்னுடைய வாழ்க்கையை பற்றிய ரகசியங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும். இதை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நிமிஷம் வேஸ்டே ஆகாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்தது போன்று இருக்கும். நன்றி, வணக்கம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். துலா ராசி அது காலபுருஷத்திற்கு 7வது ராசி. ஒரு ஊர் ஒரு ஊரினுடைய எல்லை முடிந்து ஒரு ஊரினுடைய எல்லை தொடங்க ஆரம்பிக்கக்கூடிய இடம் துலாம் ராசி. அந்த துலாம் ராசியில பிறந்தவர்கள், அந்த வீடு பொறுத்தளவில் சுக்கிரனுடைய வீடு, அந்த வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரம், அந்த வீட்டில் ராகுவினுடைய நட்சத்திரம், அந்த வீட்டில் குருவினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. இப்போ துலாம் என்பது எங்கெல்லாம் நட்சத்திரம் இருக்கோ அங்கெல்லாம் கிரகங்களாகவே எண்ணிக்கொண்டு கிரக இணைவுகள், பாவங்களின் தொடர்புகள், காலபுருஷ தத்துவம் இதை அடிப்படையாக கொண்டு உங்கள் துலாம் ராசி எதையெல்லாம் செய்ய போகிறது. அப்போ ஒரு அற்புதமான ராசி, ஊரினுடைய எல்லை பகுதியை குறிக்கக்கூடியது. பாருங்க, நீங்களே ஒரு எல்லையில தான் உங்கள் வீடே இருக்கும். எல்லையில் ஒரு ஊரின் எல்லை வரைக்கும் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவீங்க. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும். அப்போ எல்லைகளை பிரிக்கிற ராசி தான் துலாம் ராசி. அங்கு சூரியன் நீச்சம். அப்போ ஒரே வார்த்தை, அப்பா போராடிக்கிட்டு இருப்பார். மூத்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். காரணம் என்ன என்றால், ஒரு கசப்பு உண்டு. காலச்சக்கரத்துக்கு 5 குடையவன் சூரியன். அவர் உங்கள் ராசியில நீச்சமாகிறார். 5 என்பது குழந்தை, 5 சூரியன் என்பது தகப்பன். அப்போ ஃபஸ்ட்டு குழந்தைனாலே மனக்கவலையோட, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், குழந்தைனாலே ஒரு போராட்டம் என்பது இந்த துலாமுக்கு உண்டு. அப்போ காலச்சக்கரம், அப்போ தாய் மாமன் வகையிலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம், உயர்கல்வி படிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் படித்தேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படித்தேன், படிப்பை மாற்றி படித்தேன், இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போய் படித்தேன் அப்படின்னு, சப்ஜெக்டை மாற்றி படித்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த துலாம் தான். அப்போ ஏன்னா அந்த சூரியன் நீச்சம், 5ஆம் இடம் என்பது கல்வியை குறிக்கக்கூடிய ஆராய்ச்சி கல்வி. அப்போ லக்னத்தில் நீச்சம் வர்றார். அப்போ உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த பதவி, இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குள்ளே வாழ்க்கையில் போதும் ஆகிடும். உங்களை வச்சு அந்த நிறுவனம் நல்லா வரும். நீங்கள் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சனி உச்சமாகிற வீடாக இருப்பதினால் மாடு மாதிரி நீங்கள் உழைப்பீங்க. பலன் ரொம்ப நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிம்பீங்க. ஆனால் துலாம் நேர்மை, நீதி, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், ஹார்டு ஒர்க் பண்ணுறது, ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கன்னா அதை முடிச்சு விட்டுத்தான் தூக்கமே வரும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த துலாம் உண்டு. அப்போ பாருங்கள், துலாம்னு வந்தாலே அது ஒரு நீதி தராசு மாதிரி. அதோட வேலை என்ன அப்படின்னா, என்ன நீதி தேவதைனா என்ன அப்படின்னா, இருக்கிறவே இல்லாதவே, வசதி உள்ளவே வசதி இல்லாதவே, படித்தவே படிக்காதவே, ஏழை பணக்காரன், இதையெல்லாம் பார்க்காது. அதனால் தப்பு செஞ்சால் பிடிக்காது, ஜீரணிக்காது. இந்த துலாமுக்கு தன்மானம் இயற்கையாகவே இருக்கும். நான் போய் அங்கே நிற்க மாட்டேன், அவனை வேணா இங்கே வர சொல்லு, நான் யாரையும் நம்பி இல்லை அப்படி இருக்கும். தந்தையாரை அவ்வளவு பிடிக்கும், அப்பாவை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அப்பாவும் கேரிம்பாமா இருப்பாங்க, ஆனால் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பெண் வழிபாட்டை செய்து கொண்டால் வாழ்க்கையில் டாக்ல வந்துடலாம். சக்தி வழிபாட்டில் சிறந்தவர்கள், ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள். ஆன்மீகம்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்தி மார்க்கம், ஐயப்பன் கோயில் வழிபாடு, மாலை போட்டு போகுதல். அப்போ
துலாமில் வந்து சனி உச்சமாகறனால ஒரு குலதெய்வம் அவசியம் இருக்கும். குலதெய்வத்துக்கான கிரகம்தான் சனி, குலதெய்வத்துக்குரிய காரகம் சூரியன். அப்போ அங்கே அது நீச்சமாகறனால அப்போ என்ன ஆகும், குலதெய்வத்துக்கு போக முடியல, சில நேரம் போயிட்டு வந்துருக்கு, இன்னும் குழப்பமாக இருக்குது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரு வீடு, வாகனம், இடம், நிலம், பூமி, சொத்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாவது ஏதாவது இந்த துளாராசிக்கு கொடுத்துரும். இதெல்லாம் இயற்கை. இதுதான் துலாமனுடைய அற்புதமான விஷயம். ஏன்னா செவ்வாய் அங்கே இருக்கிறார், செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ துளாராசி சுக்கிரன் வீட்டில் செவ்வாய். சுக்கிரன்னா சொகுசு, செவ்வாய்னா சொத்து. அப்போ இவங்க பாருங்க, நல்லா குளிச்சுட்டு விபூதி பட்டை போட்டு அடிச்சுட்டு சந்தனமெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி நீங்கள் இருந்தால்தான் உங்களை காப்பாற்றாது, இல்லைன்னா காப்பாற்றாது. அப்புறம் பாருங்க, ராகுனா ஆசை, சுக்கிரன்னா சுகமாக வாழணும் அப்படின்னு ஆசை, ராகுனா பிரம்மாண்டம், செவ்வாயினா சொத்து. அப்போ அங்கே ஒரு இடம் வாங்கி போடணும், இங்கே ஒரு ஏக்கரை ஆளை வாங்கி போடணும், 4 சென்டாவது வாங்கணும், ஒரு அரை ஏக்கராவது ஒரு தோட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வீடு நிலம் மேலே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு பண்ணை வீடாவது வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ செவ்வாயினா சுக்கிரன்னா லக்ஸுரி, செவ்வாயினா சொத்து. அப்போ லக்ஸுரியான சொத்து வீடுகள் மேலே நாட்டம் அதிகம் இருக்கும், கொடுத்துடும். செப்பல்ஸ் எல்லாம் விதவிதமாக போடுவாங்க, நிறைய செப்பல் வச்சுருப்பாங்க. ஆமாம், ஆண்களாக இருந்தால் மீசை அழகாக வச்சுக்குவாங்க, பெண்கள் தங்களை ரொம்ப சைனிங்காக வச்சுக்குவாங்க. அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய உள்ளே இருக்கிற நட்சத்திரம் சுவாதி. அப்போ ராகு. துலாமில் யார் பிறந்தாலும் வயிறு ரோகம் வந்துடும். அப்போ பெண்கள் பொறுத்தளவில் மென்சஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஆண்களாக இருந்தால் தொப்பை போடுறது, வயிறு சொந்துறது, பேக் பெயின் வருதல், யூரினரி ட்ராக்கில் தொந்தரவு, யூரினரி தொந்தரவு, இதனால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்போ இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாக கூட இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கிட்னியில் ப்ராப்ளங்கள் அப்படின்னு வரும். அதே போல் இவங்களுக்கு குருவோட நட்சத்திரம் அங்கே இருக்கிறனால அவரே ரோகாதிபதியாகவும் வர்றார். அதனால் 3ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு அதிபதி குருவோட நட்சத்திரம் அங்கே விஷாகம் இருக்குது. அப்போ துலாமில் பொறுத்தளவில் ஒரு வீசிங் ப்ராப்ளம், ஒரு அலர்ஜி பிரச்சனை, உடம்புல ஸ்கின் அலர்ஜி, ஒரு சளி தொந்தரவு இருக்கும். அப்புறம் பாருங்கள், அப்பா பொருளாதாரத்தை இழந்து நிராயுதபாணி ஆகி நிற்பார். அப்போ தந்தையாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருப்பார், முன்கோபம் அதிகமாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். சில நேரத்தில் ஜாதகரும் ரொம்ப டென்ஷன் ஆவார். அப்போ சகோதர சகோதரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றும் வாழ்க்கையும் போராட்டமாக தான் இருக்கும். அவங்களும் சிறப்பாக வாழாத மாதிரி தான் ஒரு கணக்கு வரும். ஏன்னா 11ஆம் இடம் பாதகம். பாதகம் வந்து சூரியன் அங்கே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 3க்கும் 6க்கும் கூடிய குரு பகவான் அவர் பகை. அப்போ பகை நட்சத்திரங்கள் அந்த வீட்டில் இருந்தால் என்ன ஆகும், அது பகையை வரத்தான் செய்யும். அப்போ 11ஆம் இடமே பாதகம். அப்போ மூத்த சகோதர சகோதரிகளே இவங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்க மாட்டாங்க. அப்போ பாதகாதிபதி வர்றாங்க. ராசி அதிபதியே 8ஆம் அதிபதியாக வரனால இவங்களுக்கு கொஞ்சம் பேராசை அதிகம் இருக்கும். எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக தான் திட்டம் போடுவாங்க, பெரிய அளவில் தான் வாழணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் பேராசைப்பட்டு பணத்தை இழந்து கொடுத்து ஏமாந்துட்டு வந்ததெல்லாம் இருக்கும். பெரும்பாலும் உறவில் திருமணம், பக்கத்தில் திருமணம், சொந்தத்தில் திருமணம், ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் துலாமில் இருப்பாங்க. அப்போ இன்னொரு பெரிய விஷயம், மனைவியோ கணவரோ வருமானம் செய்வாங்க. சில நேரங்களில் ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால கணவனாருக்கு தீய பழக்க வழக்கங்கள் வர வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளோர சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் கணவன் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டார், மனைவி கணவனை விட்டு கொடுக்க மாட்டார், ஒரு ஒற்றுமை இருக்கும். இவங்க பெரும்பாலும் வாக்கிங் ஜாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, உடம்பை நல்லா நீட்டாக வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு வேலையில் இடம் மாறுதல், ஊர் மாறி போகுதல், ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகுதல் அப்படின்னு வேலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதுபோல் இவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனை, மேனேஜர்னால பிரச்சனை, இதெல்லாம் வந்துடும். அவங்களோட கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா 2ஆம் அதிபதியே ராசியில் இருக்கார். அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு பல் பிரச்சனை, பல் சொத்தை, பல் கூச்சம், இந்த ட்ராக்ல ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வரும். அதே போதையே 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியே சனியாக வர்றதுனால என்ன ஆகும்னா, திரிகோணாபதியாக ஒரு கேந்திர அதிபதியாக வரனால லக்னத்திலே ராசியிலே வந்து உச்சம் அடைகிறனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
இவங்களுக்கு மண்மனை பொன்பொருள் கட்டாயம் உண்டு. அதே போல அதிர்ஷ்டம் இயற்கையாகவே உண்டு. எவ்வளவு கஷ்டப்பட்டால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திருமணத்திற்கு அப்புறம் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அப்புறம் ப்ரொமோஷன் உண்டு. கண்டிப்பாக இவங்களுக்கு மேரேஜுக்கு பிறகு ஒரு நல்ல எதிர்காலம் மாற்றங்கள் 100% உண்டு. அப்போ துளாராசி துலா லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் கல்யாணம் பண்ணிருங்க வேகமா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பெண்களாக இருந்தால் ஒரு 22 23 பண்ணிருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை உயர்ந்துடும். இயற்கையாகவே இந்த தத்துவம் பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். அது கொடுத்து அதை உங்களை வளர்த்துடும். அதே போல் 4வது வீட்டில் செல்வம் 7 4இல் உச்சமடைகிறான். 7ஆம் இடம் என்பது துலாவுக்கு 7ஆம் இடம் செவ்வாய், அவர் 4ஆம் இடமான மகரத்தில் உச்சமடைகிறான். அப்படி இருக்க போகும்போது நல்லா படித்து பெரிய நிறுவனத்தில் வேலை செய்வீங்க, வெற்றி அடைவீங்க. அப்புறம் இருக்கிறனால சொத்துக்கள் சேரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் டாப்பில் வருவீங்க. உங்களுக்கு உங்கள் தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் கொடுத்துரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கும். கோயிலுக்கு பக்கத்தில் தான் கோயில் வந்துடும். ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆன்மீகவாதி இருப்பாங்க. நீங்களே ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. என் ஜோதிடராக கூட நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகத்தை நேசிப்பீங்க. சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு போகிறது, பழனி மலைக்கு போகிறது, சபரிமலைக்கு போகிறது, குலதெய்வத்தை ரொம்ப நேசிக்கிறது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கணவருக்காக விரதம் இருந்து, மனைவி கணவன் மனைவிக்காக விரதம் இருந்து அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைஞ்சனால உணவு விஷயத்தில் என்கிற இடம் சொத்து 6ஆம் இடம் போய் அங்கே சுக்கிரன் உச்சமானால 2வது சொத்து அமையும். 2வது சொத்து வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அதே நேரம் சுக்கிரன் 8 இருக்கிறனால ஒரு 2வது சொத்து வாங்கும் போது ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இதையெல்லாம் சந்திக்காமல் இருக்க மாட்டீங்க. ஒரு மருந்து மாத்திரையை எடுத்துக்காத தொழாமை இருக்காது. 6ஆம் இட நோய் 8 அங்கே உச்சம் அடைகிறனால 1க்கு மேற்பட்ட நோய்கள் நிரந்தரமாக மருந்து மாத்திரை சாப்பிடுதல் எதையாவது ஒரு இது பண்ண. அதனால ஒரு உணவு பழக்க வழக்கத்தை கவனமாக பார்த்துக்கணும். 6இல் புதன் போய் நீச்சம் அடைகிறனால 9 நீச்சம் அடைகிறார். அதனால 6ஆம் இடம் அப்படி இருக்கிறனால வியாதி, அப்பாவுக்கு வியாதி, கடன், நோய், எதிரி, வழக்கு வந்துடும். அப்பாவுக்கு இதுக்கெல்லாம் மறைமுகமாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். அப்புறம் எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எரியும், பொறாமப்படுவாங்க, உங்களை அழிக்க ஆசைப்படுவாங்க. அதனால துளாராசிக்காரங்களுக்கு சனி உச்சமாகிறதுனால நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா உங்களை போட்டு எரிஞ்சிடும், தொந்தரவு பண்ணிக்கிட்டே போயிடும். அதனால ஒழுக்கத்துக்கு புறம்பா நீங்கள் செயல்படக்கூடாது. கண்ணு முன்னாடி குழந்தைங்க அப்பா அம்மாவை வச்சு கசக்கி வேடிக்கை பார்த்துரும். அதனால நம்ம ஒழுக்கத்துக்கு புறம்பா இருந்தால் தான் நன்மை உண்டாகும். 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம். அப்போ கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கௌரவமான வேலை கிடைக்கும், நல்ல வேலையில் இருப்பீங்க. 6ஆம் இடம் குரு வீடு இல்லையா, சுக்கிரனோட வீடு இல்லையா, இவங்களுக்கு மேக்சிமம் பெண் உயர் அதிகாரிகளாக வருவாங்க. சுக்கிரன் தான் 6ல் அதை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறார் பகவான். அதனால அப்பாவுக்கு ஒரு போராட்ட வாழ்க்கை, ஹெல்த் பாதிப்பு இருக்கும். அப்போ 8ஆம் இடங்கிறது சந்திரன் உச்சம் அடைகிறார். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், ஆசை வரும், திடீர் வருமானம், திடீர் பணம், திடீர் புகழ், திடீர் பொருளாதாரம்லாம் வந்துடும். டக்குன்னு பெரிய ஆளாக மாறிடுவீங்க. அங்கே 10ஆம் பாவம் 8ஆம் பாவம் 2ஆம் பாவம் கனெக்ட் ஆகுது. 10 தொழில், 8 நெருக்கடி, 2 பணம். அப்போ உங்களுக்கு தொழில்னால கொஞ்சம் போராட்டமும் பிரச்சனையும் இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு. 9ஆம் கூடிய புதனை போய் 12 கூடியவன் புதன். அதனால அது 9ஆம் இடம்னால வெளிநாட்டு வேலை, வெளிமான வேலை, வெளியூர்ல போய் தங்கி வாழ்ந்துருவீங்க. அப்போ போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே நீங்க கிரீன் கார்டு வாங்கிடுவீங்க. அப்போ 10ஆம் இடத்துல போய் குரு உச்சம் அடைகிறனால 6 கூடியவனை 10ல் உச்சம் அடைகிறனால நிறைய தொழில் செய்கிறவங்க உற்பத்தியாளராக இருப்பீங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருப்பீங்க. அதனால் மேக்சிமம் உற்பத்தியாளராக இருப்பீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களா இருப்பீங்க. அதனால் ஜாதகத்தில் நீங்கள் டெக்ஸ்டைல் துறையில் பெரிய ஆளாக வரலாம், சுய தொழில் செய்யலாம், பியூட்டி பார்லர் வைக்கலாம், நகைக்கடை வைக்கலாம், ஜுவல்லரி வைக்கலாம், துணிக்கடை வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே சுக்கிரனுடைய இது அதை கொடுத்துட்டு தான் இருக்கும். சந்திரனுடைய வீடாக இருக்கிறனால பால் தொழில் செய்யலாம், டிரான்ஸ்போர்ட்டு தொழில், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, பால் கறந்து விற்கிறது எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாமாங்கிற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வெளிநாட்டு பயணம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாடுகளில் போயிட்டு வரலாம், பெரிய பதவிகள் கிடைக்கும், ரோட்டரி கிளப்பில் இது மாதிரி பதவிகள்லாம் வரும்.
வந்து பார்ட்னர்ஷிப் பற்றி நீங்கள் செய்யக்கூடாது. பார்ட்னர்ஷிப் செஞ்சீங்கனாலே பிரச்சனை வந்து கேவலப்படுத்தி விட்டுரும். அதனால் தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்ட்னர் போராட்டங்களை தந்துடும். அதே போல் செவ்வாயினால் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், குரு சத்துரு எதிரிங்கிறதுனால, அதனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தொழில் அமைகிறதும் துலாம் தான். ஏன்னா குரு உச்சம் 10ல் குழந்தை பிறந்த தொழில் அமையும். இதெல்லாம் ரொம்ப தத்துரூபமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 11 கூடியவனே பாரகாதிபதி ஆகிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்கள்ட்ட எல்லாம் கவனமாக இருக்கணும். பகையாயிடுவாங்க, இவங்க எல்லாம் எதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடம் அயன சேன போகும், நல்ல தூக்கம் வரும், லக்ஸுரியான வாழ்க்கை எல்லாம் வரும். அதே போல் நல்ல ஜம்முன்னு தூங்கி எழுந்திருப்பீங்க. ஆனால் ஒன்று யூரினரி பிரச்சனை, கால்வலி பிரச்சனை, மைண்டு டிப்ரெஷன், கெட்ட கனவு வர்றது இதெல்லாம் வரும். அதனால் உணவு பழக்கவழக்கத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் டாப்பில் வந்துடலாம். அப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு சாதகம் அஸ்வினி மகம் மூலம். சித்தர்கள் மகான்கள் முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா, வீட்டிலே வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எந்நாளும் திருநாள் தான். அதே போல் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு பணம் சேரணும்னா திருவாதிரை சுவாதி சதயம். அப்போ துலா ராசிக்கு பாக்கியாதிபதி யாருன்னா அங்கே வர்றாரு, அப்படி சம்பத்து கொடுப்பார். அப்புறம் சிதம்பரம் சென்று நடராஜரை வணங்கி வழிபட்டால் மேன்மை உண்டாகும். சேமத்தை கொடுக்கறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி. உங்கள் ராசியிலும் உச்சமடைகிறனால பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்தால் டாப்பில் வரலாம். ஜீவ சமாதி உள்ள மலையில் இருக்க முருகன் கோயில்களுக்கு போனாலும் வாழ்க்கையில் பெரும் பணத்தை சம்பாதிக்கலாம். சுவாதின்னு வரும் பொழுது உங்களுக்கு சாதகம் பரணிபுரம் புராணம், பெருமாள் வழிபாடு சிறந்தது, தாயார் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. அதே போல் சம்பத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வர்றதுனால ராமர் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் காமதேனு வழிபாடும் செய்தால் வாழ்க்கையில் டாப்பில் வந்துடலாம். அதே போல் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரட்டாதியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சாதகம் என்னென்றால் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அப்படி இருக்க போகும்பொழுது உங்களுக்கு சூரியன் திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டாகும். அதே போல் உங்களுக்கு சம்பத்தை கொடுக்கக்கூடியது பூசம் அனுசம் உத்திரட்டாதி. அதனால் வந்து துலாம் ராசிக்காரங்களும் பொறுத்தளவில் இந்த முருகன் வழிபாடு செய்தாலும் வெற்றி உண்டாகும். அதாவது நமக்கு உள்ள விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஆராய்ந்து கன்னி ராசிக்கு சொல்லியிருக்கோம், துலா ராசிக்கு சொல்லியிருக்கோம். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இதையெல்லாம் கடைப்பிடித்து கொண்டால் வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம்.